இருந்த மென்மையான மெத்தையில் அவளை படுக்க வைத்தான். அப்போது அவளது உடல் உணர்ச்சிகளால் தகித்துக் கொண்டிருந்தது. கௌசிக் ஒரு நிமிஷம், உன் கையை தாய் என்று சொன்னவள் சட்டென அவனை இழுத்துத்தான் பக்கத்தில் படுக்க வைத்தாள். அவனது மார்பின் மீது சாய்ந்து கொண்டு அவனது கண்களை பார்த்து கேட்டாள், கலோர். எப்போதுமே ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு இயந்திர நகரம், பசுமை போர்த்திய என் கிராமத்திலிருந்து வெறும் கனவுகளையும் ஒரு பட்டப்படிப்பு சான்றி தழையும் மட்டும் சுமந்து கொண்டு இந்த சிலிக்கான் சிட்டிக்குள் நுழைந்தபோது எனக்குள் ஒருவித பயம் இருந்தது. 2 வருடங்கள் ஓடிவிட்டன. மொழி தெரியாமல் முழித்த காலம் போய் இப்போது ஓரளவுக்கு பிழைக்க பழகியிருந்தேன். அன்று திங்கட்கிழமை காலே. பெங்களூரின் போக்குவரத்து நெரிசலில் என் பைக்கை ஓட்டுவதே ஒரு பெரும் சவாலாக இருந்தது. கம்பெனிக்கு இன்னும் கிலோமீட்டர் செல்ல வேண்டியிருந்தது. அப்போதுதான் சாலையோரம் அவளை பார்த்தேன். ஒரு பெண் தன் ஸ்கூட்டியை மிகவும் சிரமப்பட்டு தள்ளிக்கொண்டு போய்க் கொண்டிருந்தாள். வியர்க்க விறுவிறுக்க அவள் தள்ளுவதை பார்த்தபோது ஏனோ மனதுக்குள் ஒரு நெருடல். இவளை நம் கம்பெனியில் பார்த்திருக்கிறோமே என்ற நினைவு சட்டென மின்னியது. வண்டியே ஓரமாக நிறுத்திவிட்டு அவளுகே சென்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நம்ம கம்பெனிதானே? என்ன ஆச்சு என்று மேல கேட்டேன். அவள் நிமிர்ந்து பார்த்தால் கண்கள் சோர்வாக இருந்தாலும் ஒரு மெல்லிய புன்னகையோடு, ஆமாங்க, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு போல, தள்ளவே முடியலை என்றால். அவள் பெயர் அனுஸ்ரீ என்பது அப்போது எனக்கு தெரியாது. ஸ்கூட்டியை பார்த்தேன். டயர் மொத்தமாக இறங்கி போயிருந்தது. பெங்களூர் வெயிலில் அவள் அந்த கனமான வண்டியே தள்ளுவது சாத்தியமில்லை. நீங்க கவலைப்படாதீங்க, டைம் ஆகுது. நீங்க பஸ்ஸோ இல்ல ஆட்டோவோ பிடிச்சு ஆபீஸ் கிளம்புங்க. நான் இதை பக்கத்துல இருக்க மெக்கானிக் ஷாப்ல விட்டு சரி பண்ணிட்டு கம்பெனிக்கு வரும்போது எடுத்துட்டு வரேன் என்றேன். அவள் முதலில் தயங்கினாள். இல்ல, பரவாயில்லை, உங்களுக்கு எதுக்கு சிரமம் எல்லாம் ஒன்னும் இல்லைங்க, கிராமத்துல இதெல்லாம் நாங்க இயல்பா செய்யறதுதான், நீங்க கிளம்புங்க என்று உரிமையோடு சொன்னேன். அவள் என் நேர்மையையும் கிராமத்து விளந்தி குணத்தையும் நம்பி சாவியை கொடுத்துவிட்டு பேருந்தில் ஏறினாள். அந்த டயரை மாற்றிவிட்டு அவள் ஸ்கூட்டியை ஓட்டிக்கொண்டு நான் கம்பெனிக்குள் நுழைந்தபோது எனக்காக அங்கே அவள் காத்திருந்தாள். அந்த தருணத்தில் தொடங்கிய அந்த புன்னகைதான் எங்கள் அழகான நட்பின் முதல் புள்ளி. அனுசரியிடம் சாவியை கொடுத்தபோது அவள் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது. ரொம்ப தேங்க்ஸ் கௌசிக், முன்ன பின்ன அறிமுகம் கூட இல்லாம ஒரு ஆபத்துன்னு சொன்னதும் எனக்காக இவ்வளவு தூரம் அலைஞ்சிருக்கீங்க. உங்க மனசு ரொம்ப பெருசு என்று அவள் மனதார பாராட்டினாள். அந்த ஒரு வார்த்தையில் எங்களது மோனமான அறிமுகம் அழகான நட்பாக மாறத் தொடங்கியது. அதன் பின் கம்பெனியில் கவசிக்கின் மீதான அனுஸ்ரீயின் பார்வை மாறத் தொடங்கியது. அலுவலகத்தில் யார் உதவி கேட்டாலும் சளைக்காமல் செய்யும் அவனது குணத்தை அவள் ரகசியமாக கவனித்துக் கொண்டே இருந்தாள். அந்த நற்குணத்தின் மீது அவளுக்கு ஒரு தனி மரியாதையும் சொல்லத் தெரியாத ஒரு அன்பும் மெல்ல துளிர்விட ஆரம்பித்தது. ஒருநாள் காலை வழக்கமான பரபரப்போடு பெங்களூர் சாலைகள் இயங்கிக் கொண்டிருந்தன. அனுஸ்ரீ தன் ஸ்கூட்டியில் கம்பெனிக்கு சென்று கொண்டிருந்தபோது பேருந்து நிறுத்தத்தில் தனியாக நின்று கொண்டிருந்த கவசிக்கை பார்த்தாள். சட்டென வண்டியை ஓரங்கட்டி நிறுத்தினாள். காசிக், என்ன ஆச்சு, ஏன் இங்க நிக்கிறீங்க, பைக் என்ன ஆச்சு என்று அக்கறையுடன் கேட்டாள். பைக் கொஞ்சம் ரிப்பேர்னு, அதான் மெக்கானிக் ஷாப்ல விட்டுட்டு இன்னைக்கு பஸ்ல போகலான்னு வந்து நிக்கிறேன் என்றான். கௌசிக் இயல்பாக என் பஸ்காக வெயிட் பண்ணிட்டு வாங்க, என் வண்டியிலேயே போலாம் என்று அழைத்தாள் அனுஸ்ரீ. கௌசிக் சற்று தயங்கினான். இல்ல, பரவாயில்லைங்க, பஸ் வந்துரும், நீங்க கிளம்புங்க, நான் வந்துடுவேன். என்ன கவசிக், அன்னைக்கு நீங்க எனக்கு உதவி பண்ணீங்க, இன்னைக்கு நான் பண்ணக்கூடாதா, பிளீஸ் ஏறிங்க என்று அவள் வற்புறுத்தவும் காசிக்கால் மறுக்க முடியவில்லை. சரிங்க, வரேன் என்று ஒத்துக்கொண்டான். ஆனால் வண்டியில் ஏறப்போன கவசிக்கை தடுத்து நிறுத்தி சாவியை அவன் பக்கம் நீட்டினாள். அனுஸ்ரீ, ஒரு நிமிஷம், நீங்களே வண்டி ஓட்டுறீங்களா? எனக்கு தனியா ஓட்டவரும், ஆனா பின்னாடி ஒருத்தரை உட்கார வச்சு மோட்டி பழக்கம் இல்லை, சோ நீங்களே டிரைவ் பண்ணுங்க, நான் பின்னாடி உட்கார்ந்துக்கிறேன் என்றாள். இசை மெல்லிய சிரிப்புடன். காசிக் ஒரு நிமிடம் தயங்கி யோசித்தான். அதுவரை அவளை ஒரு சக ஊழியராக மட்டுமே பார்த்த
அவனுக்கு அவளது வண்டியில் அவளை அமர வைத்துக் கொண்டு ஓட்டுவது ஏனோ ஒரு புதிய படபடப்பை தந்தது. அவன் யோசிப்பதைக் கண்ட அனுஸ்ரீ, என்ன காட்சிக், என்ன யோசனை, ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, சீக்கிரம் வண்டியே எடுங்க என்று செல்லமாக அதட்டினால் அவன் புன்னகையோடு வண்டியை ஸ்டார்ட் செய்ய பெங்களூர் காற்றே அவர்கள் இருவரின் முதல் பயணம் தொடங்கியது. கௌசிக் ஸ்கூட்டியே இயக்கினான். பின்னால் ஒரு பெண் அமர்ந்திருக்கிறார் என்ற உணர்வு அவனுக்குள் ஒருவித பொறுப்பைக் கொடுத்தது. வண்டியை மிக நிதானமாக பூவை கையாள்வது போல ஓட்டத் தொடங்கினான். சில நிமிடங்கள் கடந்தன. பெங்களூர் சாலைகளில் மற்ற வண்டிகள் இவர்களை முந்தி சென்று கொண்டிருக்க கௌசிக் மட்டும் ஒரு மிதமான வேகத்தில் போய்க் கொண்டிருந்தான். அனுஸ்ரீ மெல்ல குனிந்து கௌசிக்கின் காதருகே கேட்டாள். என்ன கௌசிக், உங்களுக்கு வேலை ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆகுதா? காசி குழப்பத்துடன் அவளை கண்ணாடியில் பார்த்தபடி ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு என்றார். பின்னே என்னங்க, இப்படியே போனா நாம ஈவினிங் தான் ஆபீஸ் போய் சேருவோம். கொஞ்சம் வேகமா போங்க, டைம் ஆகுது என்று அவள் சிரித்துக்கொண்டே சொன்னாள். அவள் சொன்னதும் கவசிக்கு சற்று பதட்டமாகிவிட்டது. உடனே வேகத்தை கூட்டினான். ஆனால் அந்த பதட்டத்தில் சாலையின் குறுக்கே இருந்த ஒரு பெரிய வேகத்தடையை அவன் கவனிக்க தவறிவிட்டான். வண்டி வேகமாக அந்த தடையின் மேல் ஏறி இறங்கிய அந்த ஒரு நொடி ஸ்கூட்டி அப்படியே இசை காற்றில் ஏகிதரை இறங்கியது. என்று பயத்தில் கத்திய அனுஸ்ரீ நிலைத்தடுமாறி விழப்போக சட்டென கவசிக்கின் தோள்களை இறுக்க கட்டிக்கொண்டாள். அந்த தருணம் கவசிக்கு ஒரு நிமிடம் மூச்சே நின்றுவிட்டது போல் இருந்தது. காலமெல்லாம் கிராமத்து தென்றலே அனுபவித்தவனுக்கு பின்னால் ஒரு பெண்ணின் பயம் கலந்த அந்த தொடுதல் ஒரு புதுவித அதிர்வை ஏற்படுத்தியது. அனுசரிக்கும் இதயம் பலமாக துடிப்பது அவனுக்கே கேட்டது. பதட்டத்தில் அவளும் அவனை விடாமல் பிடித்துக் கொண்டிருந்தாள். வண்டியே ஓரமாக நிறுத்திவிட்டு காசிக் மெல்ல திரும்பினான். இருவர் முகத்திலும் ஒருவித பதட்டம். சாரியா அனுஸ்ரீ, ரொம்ப பயந்துட்டீங்களா என்று பதறினான். அனுஸ்ரீ மூச்சை ஆழமாக இழுத்துவிட்டு, இல்ல பரவாயில்லே, ஆனா ஏன் கௌசிக் திடீர்னு இப்படி பண்ணீங்க என்று மெல்லிய குரலில் கேட்டாள். கௌசிக் தலை குனிந்து உண்மையே சொன்னான். உண்மையே சொல்லணும்னா இதுவரைக்கும் எந்த பொண்ணும் என் வண்டிக்கு பின்னாடி அமர்ந்து நான் ஓட்டுனது இல்லன்னு. நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்ற அந்த நினைப்பே எனக்கு பெரிய பதட்டத்தை கொடுத்துருச்சு. அந்த பதட்டத்தில்தான் ரோட கவனிக்காம விட்டுட்டேன். நிஜமாவே சாரிங்க. அவன் சொன்னதை கேட்டு அனுஸ்ரீக தூக்கி வாரி போட்டது. அவனது இந்த நேர்மையும் ஒரு பெண்ணிடம் இவ்வளவு கண்ணியமாக தயங்குவதும் அவளுக்கு பிடித்து போனது. அந்த நிமிடம் அந்த சாலையில் நிலவிய மௌனம் அவர்கள் இருவருக்குள்ளும் ஏதோ ஒரு புதிய பந்தத்தை எழுத்தத் தொடங்கியது. காலச்சக்கரம் வேகமாக சுழன்றது. அந்த முதல் பயணத்தில் தொடங்கிய நட்பு அடுத்த 6 மாதங்களில் ஆழமான காதலாக மலர்ந்திருந்தது. சின்ன சின்ன கிண்டல்கள், ஒருவரை ஒருவர் தேடும் கண்கள், இரவு நேர நீண்ட அலைபேசி உரையாடல்கள் என அந்த 6 மாதங்கள் ஒரு கனவு போல கரைந்தன. கவசிக்கின் கிராமத்து வெள்ளந்தி தனமும் அனுஸ்ரீயின் நவீனமான ஆனால் அன்பான குணமும் ஒன்றே ஒன்று நிரப்பின. ஒருநாள் அலுவலகம் தொடர்பான ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வேலையை முடிக்க வேண்டியிருந்தது. வீட்டுக்கு வா கௌசிக், அங்க உட்கார்ந்து நிதானமா முடிக்கலாம் என்று அனுஸ்ரீ அழைக்கவும் முதன்முறையாக அவளது வீட்டிற்குச் சென்றான் கௌசிக். அவளது வீடு ஒரு அரண்மனை போல் இருந்தது. கௌசிக் இதுவரை திரைப்படங்களில் மட்டுமே பார்த்த வசதிகள் அங்கு கொட்டிக் கிடந்தன. வீட்டில் அப்போது யாருமில்லே. அவளது அறையில் அமர்ந்து வேலையைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். திடீரென அனுஸ்ரீ எழுந்தாள். காசிக், வேலை இன்னும் கொஞ்சம் பாக்கியிருக்கு. நான் ரொம்ப டயர்டா பபீல் பண்றேன். ஒரு சின்ன குளியல் ஷவர் போட்டுட்டு வந்தா பிரஷ் ஆயிடுவேன். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, ஏதோ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். அவள் சென்ற பிறகு காசிக் அந்த பிரம்மாண்டமான வீட்டை யதார்த்தமாக பார்த்தபடி பால்கனி பக்கம் வந்தான். அங்கே கீழே இருந்த நீச்சல் குளத்தில் அனுஸ்ரீ குளித்துக் கொண்டிருந்தாள். நவீனமான நீச்சல் உடையில் தண்ணீரில் அவள் மீனை போல நீந்துவதைக் கண்ட இசை கௌசிக் ஒரு நிமிடம் அப்படியே ஸ்தம்பித்துப் போய் நின்றான். கிராமத்து சூழலில் வளர்ந்த அவனுக்கு இது ஒரு புதிய அதிர்ச்சியாகவும்
அதே சமயம் சொல்ல முடியாத அழகாக்கவும் தெரிந்தது. அவன் பார்ப்பதை கவனித்துவிட்டாள் அன்ஸ்ரீ. ஆனால் அவள் பதட்டப்படவில்லை. மாறாக அவனிடம் இருக்கும் அந்த தயக்கத்தை ரசித்தாள். என்ன காசிக் உள்ளே போர் அடிக்குதா என்று தண்ணீருக்குள்ளேயே இருந்தபடி புன்னகையுடன் கேட்டாள். அவள் மெல்ல தண்ணீரிலிருந்து மேலே ஏறி வந்தாள். அந்த உடையில் அவளது முழு அழகியும் நேருக்கு நேர் பார்த்த கவசிக்கு ஒரு நிமிடம் தலை சுற்றியது போல் இருந்தது. கிராமத்து தென்றலாக இருந்தவன் இப்பொழுது நகரத்து மின்னலில் சிக்கிக் கொண்டான். இங்க வா கவசிக், வந்து கொஞ்ச நேரம் என் பக்கத்தில் உட்காரு என்று நீச்சல் குளத்தின் அருகில் இருந்த இருக்கையே காட்டி அவனை அழைத்தாள். அவளது குரலில் இருந்த அந்த அதிகாரமும் அன்பும் கவசிக்கையும் மெல்ல அவளுக்கே இழுத்துச் சென்றது. அருகில் சென்றவனுக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. அந்த பிரம்மாண்டமான வீடும் அவனது காதலியின் இந்த துணிச்சலான நவீனமான தோற்றமும் அவனுக்குள் பல உணர்ச்சிகளை அலைமோத செய்தன. நீச்சல் குளத்தின் அருகே கவசிக் அமர்ந்திருந்தான். சுற்றிலும் அமைதி. ஆனால் அவனது இதயத்திற்குள் ஒரு பெரும் போரே நடந்து கொண்டிருந்தது. அனுஸ்ரீ அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். அவளது உடலில் இருந்த தண்ணீர் துளிகள் வெயிலில் மின்னின. மெல்ல அவனது கைகளைப் பற்றினாள். என்ன கவசிக், ஏதோ கனவோ உலகத்தில் இருக்கிற மாதிரி பயந்து போய் உட்கார்ந்திருக்க? என்ன ஆச்சு, என்ன பாரு என்றால் அனுஸ்ரீ மென்மையான குரலில். கவசிக்கு உடல் சிலிர்த்தது. ஆனா எனக்கு நிஜமாவே பயமாயிருக்கு. நீ இந்த மாதிரி என் பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறது எனக்குள்ள என்னவோ பண்ணுது. என் உடம்பெல்லாம் ஒருவித நடுக்கம். உன்னை பார்த்தாலே, உன் கை பட்டாலே எனக்கு கரண்ட் அடிச்ச மாதிரி ஒரு உணர்வு என்று திக்கி திணறினான். தனுஸ்ரீ மெல்ல சிரித்தாள். அப்படியா கவசிக், நீ கிராமத்துல வளர்ந்த பையன் இல்லையா? அதான் இதெல்லாம் உனக்கு புதுசாயிருக்கு. நான் எப்பவும் வீட்ல இப்படித்தான் இருப்பேன். ஆனா இப்ப என்னை இப்படி பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது என்று அவன் கண்களை நேராக பார்த்து ஒரு கேள்வியை வீசினாள். கௌசிக் மூச்சை ஆழமாக இழுத்துவிட்டான். என்னமோ தோணுதுங்க. நான் ஒரு நல்ல பையனா இருக்கணும்னுதான் நினைக்கிறேன். ஆனா உங்களை பார்த்த உடனே என் மனசு என்னே கேட்காம எங்கேயோ போகுது. என்னால கட்டுப்பாடா இருக்க முடியல. சரி கவசிக், என்ன தோணுதுன்னு கொஞ்சம் செஞ்சுதான் சொல்லேன் என்று அவள் விளையாட்டாக சொல்ல, அந்த நொடி கவசிக்கின் கட்டுப்பாட்டை மீறியது. அவன் பயத்துடனும் அதே சமயம் அடக்க முடியாத ஆசையுடனும் அவளது மென்மையான கனத்தை பற்றினான். அவனது இதழ்கள் அவளது இதழ்களோடு ஒரு கணம் சங்கமித்தன. அந்த முதல் முத்தம் காலம் உறைந்து போன ஒரு தருணம். அடுத்தனுடைய காசிக் பதறி போய் கையே எடுத்தான். சாரி, இங்க நிஜமாவே சாரி, நான்தான் சொன்னேன்ல எனக்குள்ள ஏதோ தோணுதுன்னு. நீங்க கேட்டதுனால என்னையும் அறியாமல் நான் தடுமாறிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கன்னு என்று படபட புடன்னு சொன்னான். அனுஸ்ரீ அப்படியே திகைத்து நின்றுவிட்டாள் கவசிக்கிடமிருந்து. இவ்வளவு வேகமான ஒரு எதிர்வினையை அவள் எதிர்பார்க்கவில்லை. இசே அந்த திடீர் மொத்தம் அவளுக்குள் ஒரு புதிய உணர்வை தூண்டியது. இதய துடிப்பு அதிகரிக்க அவள் மெல்லிய குரலில் சொன்னாள், காசிக், இப்போ நீ பண்ணது எனக்குள்ளேயும் ஒரு பயத்தை உண்டாக்குது. எனக்கும் ஏதோ ஒரு மாதிரி தோணுது. காசிக் இருவருக்குமிடையே ஒரு நீண்ட மாவனம் நிலவியது. அந்த நீச்சல் குலத்தின் நீர்ப்பரப்பு அசைவற்றியிருக்க அவர்களின் மனமும் பெரும் மலைகளால் தத்தளித்துக் கொண்டிருந்தது. அனுஸ்ரீயின் கண்களில் ஒரு புதிய ஆசை மின்னியது. கவசிக்கின் கைகளை பற்றிக்கொண்டு, கவசிக், உன்னோட அந்த வலுவான கையால என்னே அப்படியே தூக்கிட்டு போய் ஏன் ரூம்ல விட முடியுமா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். கௌசிக் பதறிப்போனான். என்ன சொல்றீங்கன்னு வேணாங்க. என் மனசு இப்போ என் கட்டுப்பாட்டடில இல்ல. உங்களை தூக்கும்போது என் கை எங்கேயாவது பட்டுட்டா அப்புறம் நீங்க என் மேல கோவிச்சுக்க கூடாது என்று தன் கிராமத்து தயக்கத்துடன் சொன்னான். அனுஸ்ரீ அவனை பார்த்து ஒரு கள்ள சிரிப்புடன், பரவாயில்ல கௌசிக், நீங்க எங்க கை வச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என்னை உங்க கையாலேயே தூக்கிட்டு போய் பெட்ல விடுங்க என்று உரிமையோடு சொன்னாள். அவளது ஆசையை தட்ட முடியாமல் காசிக் அவளது மெல்லிய இடையிலும் கால்களுக்கு அடியிலும் கைகளை விட்டு அவளை ஒரு பூவை போல அள்ளினான்.
அவன் தூக்கும்போது அவனது விரல்கள் அவளது மேனியில் படும் ஒவ்வொரு இடமும் அவளுக்குள் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. அந்த தூடுதல்கள் அவளுக்கு பெரும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தன. அவளும் அவனை இறுக்க கட்டிக்கொள்ள காசிக் அவளை அப்படியே அவளது அறைக்கு கொண்டு சென்றான். அறையில் இருந்த மென்மையான மெத்தையில் அவளை படுக்க வைத்தான். அப்போது அவளது உடல் உணர்ச்சிகளால் தகித்துக் கொண்டிருந்தது கௌசிக். ஒரு நிமிஷம் உன் கையே தாய் என்று சொன்னவள் சட்டென அவனை இழுத்து தன் பக்கத்தில் படுக்க வைத்தால் அவனது மார்பின் மீது சாய்ந்து கொண்டு அவனது கண்களை பார்த்து கேட்டாள், கவசிக், என்னால என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பியா? கௌசிக் அவளை ஆசையோடு அணைத்துக் கொண்டான். கண்டிப்பா, நீங்க ஓகே சொன்னா இந்த நிமிஷமே கல்யாணம் பண்ணிக்க நான் தயார் என்றான் உறுதியான குரலில். அவள் அவனது இத்தழ்களில் ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு குறும்புடன் கேட்டாள், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி ட்ரெய்லர் பார்க்கலாமா? கௌசிக் சிரித்துக்கொண்டே வேணாமானு. கல்யாணம் முடிஞ்சதும் ட்ரெய்லர் என்ன, முழு படமே பார்க்கலாம், அதுவரைக்கும் நாம நமக்காக காத்திருக்கலாம் என்றான். அவனதன் கண்ணியத்தை கைவிடாமல் ஆனால் அனுசரிவிடுவதாக. இல்லை சரி கவசிக், படம் வேண்டாம், இப்போதைக்கு ஒரு டீசராவது பார்க்கலாமே, என் மனசும் உடம்பும் அமைதியாக வேண்டாமா என்று செல்லமாக அடம்பிடித்தால் இருவரும் ஒருவர் இருக்க அணைத்துக் கொண்டனர். அந்த அறையின் மாவனத்தில் அவர்களின் இதயத் துடிப்புக்கள் மட்டும் சத்தமாகக் கேட்டன. அந்த இரவின் ஆரம்ப தருணங்கள் அவர்கள் காதலின் புனிதத்தையும் ஆழத்தையும் ஒரு மெல்லிய வருடலாக அவர்களுக்கு உணர்த்தத் தொடங்கின.